பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாள் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களை 7 மடங்கு அக்கினியை ஏற்றி அதற்குள்ள ராஜா போடுகிறார். ஆனால் வேதம் சொல்லுது, அவங்க வெளியே வந்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கும்போது அக்கினியினுடைய வாசனை கூட அவங்க மேலே படலையாம். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு பிரச்சனைக்குள்ளே கடந்து போகிறாங்க. ஆனால் அந்த பிரச்சனைக்குள்ளே ஏற்கனவே போனவங்க அந்த பிரச்சனையினுடைய தாக்கத்தினால அங்கேயே இறந்து போயிடுறாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளை அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரும்போது வேதம் சொல்லுது, அதனுடைய வாசனை கூட அவங்க மேலே படலையா. நான் நம்புகிறேன், நீங்கள் கடந்து போகிற இந்த சூழ்நிலை, நீங்கள் கடந்து போகிற இந்த பிரச்சனை, இந்த கடன், ஒருவேளை யாரோ ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கடந்து போய் அவங்க மரணம் வரைக்கும் கூட போகலாம். அவங்க ரொம்ப பாடுபட்டிருக்கலாம், அவங்க ரொம்ப இழந்திருக்கலாம். நீங்களும் அப்படி தான், இந்த பிரச்சனைக்குள்ளே நானும் போகிறேனே, நானும் வெளியே வர முடியாது போல், இல்லை வெளியே வந்தால் சோகத்தோட வெற்றி குறைஞ்சி தான் வருவேன்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறதுனால இந்த பிரச்சனைக்குள்ளே நீங்கள் போயிட்டு வெற்றியோடு திரும்பி வருவீங்க. இந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் பயப்படவே வேண்டாம். அந்த பிரச்சனை வந்து ஒன்றுமில்லாமல் போகும். நீங்கள் அந்த இடத்துல ஜெயத்தோடு திரும்பி வருவீங்க. ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்கிறோம். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஞானத்திற்காக ஜெபிக்கிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல தன்னுடைய சீடர்களை பார்த்து ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, எப்பா, நான் உங்களை ரொம்ப ஒரு மோசமான ஒரு இடத்துல தான் அனுப்புகிறேன். நீங்கள் வந்து ஆடுகள்னு நினச்சிட்டு போகிறீங்க. ஆனால் நான் எப்படி அனுப்புகிறேன்னா, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல உங்களை அனுப்புகிறேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களும். இப்போது 2 காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். ஒன்று சர்ப்பம், இன்னொன்று புறா. ரெண்டு எக்ஸ்ட்ரீமாக ஆண்டவர் சொல்கிறார். அப்போது இன்றைக்கி நான் எந்த ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் அப்படின்னா, வெகுளியாக நீங்கள் இருக்காதீங்க, அதுக்காக கண்டிப்பாக நம்ம ஜெபிக்கணும். பாருங்கள், இந்த வெகுளியாக இருக்கிறவங்க வந்து கெட்டவர்கள் கிடையாது. வெகுளியாக இருக்கிறவங்க ரொம்ப நல்லவர்களாக இருப்பாங்க. வேதத்தில் வந்து ஈசாக்கு வந்து ஒரு வெகுளித்தனமான ஒரு மனுஷன். கண்டிப்பாக அவர் நல்ல. அதனால் வெகுளித்தனமாக இருக்கிறவங்க வந்து இன்னொருத்தரை கெடுக்க நினைக்க மாட்டாங்க, சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க யாருக்கும் எந்த துரோகமும் பண்ண மாட்டாங்க. வெகுளியாக இருக்கிறவர்கள் நல்லவர்கள் தான். ஆனால் இந்த வெகுளித்தனம் வந்து சில நேரத்தில் அவர்களுக்கே ரொம்ப பாதிப்பாக அமைஞ்சிரும். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்குற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏசப்பா வேதத்தில் எழுதும்போது கூட எப்படி எழுதுறாருன்னா, நீ வெகுளியாகவே இருக்க வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் புறாக்களைப் போல கபடற்றவனாய் நீ இருந்தாலும் பாம்புகளைப் போல வினா உள்ளவர்களாய், சில இடத்துல நீங்கள் ஷார்ப்பாக இல்லைன்னா, சில இடத்துல நீங்கள் ரொம்ப வெகுளித்தனமாக இருந்துட்டீங்கன்னா அது உங்களுக்கே ஆபத்தாக முடிஞ்சிரும்னு வேதம் நமக்கு சொல்லுது. பாருங்க, ஏன் இந்த வெகுளித்தனமாக ஆகுறாங்க அப்படின்னா, சிலருடைய வளர்ப்பாக இருக்கலாம். அவங்க அம்மா அப்பா அவங்கள ரொம்ப பொத்தி வளர்த்துருப்பாங்க, வெகுளியாக வளர்த்துருப்பாங்க. அவங்க அம்மா அப்பா ரொம்ப நல்லவங்களாக இருந்திருப்பாங்க. அதனால் பிள்ளைகளை சொல்லி கொடுத்து இந்த மாதிரி நல்ல குடும்பத்தில் நல்ல அம்மா அப்பாவுடைய பிள்ளைகள் தான் ரொம்ப பிள்ளைங்க வெகுளியாக இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட பேசக்கூடாது, இவங்கள்ட்ட பேசணும், இன்னதை பேசணும், இது எதுவுமே தெரியாமல் வெகுளியாக இருப்பாங்க. இன்றைக்கு நீங்கள் கூட, என் பிள்ளை வெகுளியாக தான் பஸ் இருக்கிறார், என் கணவனார் வெகுளியாக இருக்கார், என் மனைவியும் அப்படி தான், இந்த மாதிரி வெகுளித்தனமாக இருந்து எவ்வளோ இழந்தாச்சு தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா. அப்படி இருக்கிறவங்களுக்கு நான் நம்புகிறேன், கண்டிப்பாக நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விசேஷித்த ஞானத்தை கிருபையாய் தருவார். இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் ஒருவேளை அந்த மாதிரி வெகுளித்தனமாக இருந்தால், நான் சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது பாருங்களேன், உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப தலைகளாய் மாற்றப்படும். இந்த வெகுளித்தனம் எப்போ நமக்கு வந்து பிரச்சனை பண்ணும் அப்படின்னு சொன்னால், மற்றவங்களுடைய பிரச்சனையை நம்ம மேலே போட்டுருவாங்க. பாருங்கள், இந்த வெகுளித்தனமாக இருக்கிறவர்களை வந்து நிறைய பேர் பயன்படுத்திக்குவாங்க.
வித்தியாசமான காரியங்களுக்கு பயன்படுத்துவாங்க. இன்னொருத்தர் நம்மளை பயன்படுத்தும் போது தான் அந்த வழி நமக்கு தெரியும். அதனால் இதுக்கு முன்னாடி இந்த பாதையில் நீங்கள் போயிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. அவங்க உங்களை யூஸ் பண்ணிக்குவாங்க. யூஸ் பண்ணிவிட்டு வெகுளித்தனமாக இருக்கிறவங்கள யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையாய் ஒரு ஞானத்தை கர்த்தர் தாங்க. நிறைய பேர் உங்களுடைய நேரத்தை வீணடிப்பாங்க. ஆனால் உங்களுடைய எல்லா பொறுப்புகளையும் உங்கள் தலை மேலே போட்டுட்டு அவங்க ரொம்ப ரிலாக்ஸ் ஆவாங்க. வெகுளித்தனமாக இருக்கிறவங்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறது ரொம்ப கடினம். அவங்க வேலையை அவங்களால சொல்ல முடியாது. இந்த வெகுளித்தனமாக இருக்கிறவங்க நோ அப்படின்னா எதுக்குமே மாற்று சொல்ல மாட்டாங்க, இது செய்ய முடியாது. ஆனால் அந்த மாதிரி நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ஞானமாக தான் இருக்கணும். நம்ம அதுக்கு பழகணும். கண்டிப்பாக இந்த வார்த்தையின்படி நீங்கள் பாம்புகளைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் நல்லவர்களாக இருக்கணும். பரிசுத்தமாக வாழணும், உதவி செய்யணும், அநேகருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். அதே நேரத்தில் ரொம்ப ஷார்ப்பாக இந்த உலகத்தில் வாழணும். அப்போ தான் நம்ம பாதிக்கப்படும். நம்முடைய வெகுளித்தனம் உங்களோட இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பாதிக்கும் போது பிரச்சனையாக மாறிடும். அதனால வெகுளித்தனத்தை விட்டு சீக்கிரமாக வெளியே வாங்க. ஜெபம் பண்ணட்டுமா? தகப்பனே, இன்றைக்கு நீர் கொடுத்திருக்கிற ஞானத்திற்காக நன்றி அப்பா. எத்தனையோ பேர், ஐயோ என் பிள்ளை இப்படி தான் பாஸ்டர் இருக்கிறான், என் கணவனார் இப்படி தான் இருக்கார், என் மனைவி இப்படி தான் இருக்காங்க, ரொம்ப வெகுளியாக இருக்காங்க, எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியல, ரொம்ப வெகுளியாக இருக்காங்க. யாரெல்லாம் வெகுளித்தனத்தை பயன்படுத்தி ஏமாற்றணும்னு நினைக்கிறாங்களோ அத்தனை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் இப்போ ஒரு விசேஷித்த ஞானத்தை கொடுத்து அந்த மனிதர்கள் ஏமாற்றாதபடி பாதுகாப்பீராகப்பா. நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும் ஐயா. இந்த 60 நாட்களாக ஜெபிச்சுட்டே இருக்காங்கல்ல, அந்த ஜெபத்திற்கு பதில் வரட்டும். இந்த 100 days முடிகிறதுக்குள்ள இந்த சத்தத்தை கேட்குற அத்தனை பிள்ளைகளும் சாட்சி சொல்லணும் ஆண்டவரே. அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. பெரிய அற்புதத்தை செய்ய. திருமண நாளை காண்கிற, பிறந்த நாளை காண்கிற உங்கள் பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் கூடவே இருங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 10 மணிக்கு ஃபாஸ்டிங் பிரேயர், சாயந்தரம் 6:45 மணிக்கு நமக்கு ப்ரேயர். கலந்துக்குங்க, சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட்.